கரூர் மாவட்டத்தில் போதிய மாணவர் சேர்க்கையின்றி 2 அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. அந்த மாவட்டத்தில் 8 ஊராட்சி ஒன்றியங்களில் 751 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் 38,812 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அதில் பல பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் உள்ளன. குறிப்பாக விடிய ஆட்சி அமைந்த பின் கடந்த 2022-23 கல்வியாண்டில் மாணவர்கள் பயிலும் பள்ளிகளின் எண்ணிக்கை 44ஆக இருந்தது. அது இந்த கல்வியாண்டில் 73ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நெடுங்கூர், வெங்கடாபுரம் ஆகிய 2 தொடக்க பள்ளிகளில் மாணவரின்றி மூடப்பட்டு அங்குள்ள ஆசிரியர்கள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் கல்வியின் தரம் கட்டெரும்பாக தேய்ந்து வருவதால் மாணவர் சேர்க்கையும் தேய்ந்து அடுத்த சில ஆண்டுகளில் அரசு தொடக்க பள்ளிகள் என்பதே இல்லாத நிலை ஏற்படுமோ என மக்கள் அஞ்சுகின்றனர். சென்னை ஜாபர்கான்பேட்டையில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலை அப்பகுதி பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்தனர். இங்குள்ள குடியிருப்பு ஒன்றில் கோலமாவு வியாபாரம் செய்வதாக கூறி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிய ஒரு கும்பல் சுற்றியுள்ள பகுதி நியாய விலை கடைகளிலிருந்து தினம்தோறும் 200 கிலோ அரிசி கடத்தி வந்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்துள்ளனர். பின்னர் அந்த அரிசியை மைதா மாவு கட்டுகள் போல் தயார் செய்து அவற்றை வெளியிடங்களுக்கு நள்ளிரவு நேரத்தில் கடத்தி விற்பனை செய்துள்ளனர். வழக்கம்போல் இத்தகைய கடத்தலில் ஈடுபட்ட போது அவர்களை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள் காவல்துறை வசம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் 18 மூட்டைகளில் 900 கிலோ ரேஷன் அரிசி கைப்பற்றப்பட்டது. அப்போது கடந்த சில மாதங்களாக நியாய விலை கடைகளில் பொருட்கள் சரியாக வழங்கப்படுவதில்லை எனவும் விடிய அரசின் துணையின்றி இப்படி அந்த அரிசியை கடத்த முடியாது எனவும் அப்பகுதி மக்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். நாங்கள் அந்த ரேஷன் கடையில் 2 மாதம் காலமாக அலைஞ்சிட்டு இருப்போம்ப்பா. எந்த ஒரு பொருளும் வந்து இன்றைக்கி வா நாளைக்கு வா இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு 2 மாதம் கிடைக்கிறாங்க. 4 பொருள் கொடுக்கணும், 4 நாள் தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. வயசான காலத்தில் எங்களுக்கு போய் வர முடியாத விட்டுற வேண்டியதாக இருக்குது. போன மாதம் நாங்கள் அரிசி பருப்பு எதுவுமே வாங்கலை. ஆனால் வாங்கினேன்னு சொல்லிட்டு மட்டும் அந்த மெசேஜ் வந்துடுது, அந்த ஃபோனில் வந்துடுது. இந்த 3 கிலோ அரிசி போட்டு 5 கிலோ அரிசின்னு வருது. அந்த மாதிரி ஆகுது. இந்த தடவை நான் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன்.